வணக்கம். இப்போ யூனியனுக்கு அனுப்பாமல் பிஎம்சிக்கு பால் அனுப்புகிறப்போ அதுக்குரிய செட்டிங்ஸ், அதுக்கு எப்படி விற்பனை என்ட்ரி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஃபைல் மெனுவில் சொசைட்டி செட்டிங், இதில் மேலே டாப்பில் 6ஆம் நம்பர் மில்க் டே புக், இதில் பிஎம்சி பால் விற்பனை அப்படிங்கிற இந்த டிக்கை நம்ம போட்டுக்கணும். இது இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த டிக்கை கொடுத்துட்டு அப்டேட் செட்டிங் கொடுத்துடணும். ஓகே, சொசைட்டி செட்டிங்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ விற்பனைக்கு வர்றப்போ நம்ம இந்த தேதியிலேருந்து என்ட்ரு தட்டுறப்ப ஆட்டோமேட்டிக்காக பிஎம்சி மார்னிங்க்கு வந்துடும். சப்போஸ் அந்த டிக்கு கொடுக்கல அப்படின்னா நமக்கு பசு காலை இதுக்கு வந்துடும். ஸோ இதுதான் அந்த டிக்கு கொடுக்கறதுல என்ன ஒரு ஆப்ஷன்னா, நம்ம ஒவ்வொரு தடையும் மவுஸை யூஸ் பண்ணியோ டேப் யூஸ் பண்ணியோ இங்கே வரணுங்கிற அவசியம் இல்லை. தேதியிலேருந்து என்ட்ரு தட்டினோடனே நேரடியாக பிஎம்சி மார்னிங்க்கு வந்துடும். இப்போ 21/4 நீங்கள் தேதியை மாத்திரப்பே 21/30க்குரிய பிஎம்சிக்கு அனுப்பிச்ச பில் அமௌண்ட்டு லிட்டர் இப்போ 93/32. இந்த வெர்ஷனில் யூனியன் பில்லுக்குரிய குவான்டிட்டி, பிஎம்சி பில்லுக்குரிய குவான்டிட்டி, மொத்த குவான்டிட்டி ஆப்ஷன் இங்கே கீழே வர மாதிரி சேர்த்துருக்குது. இது இல்லாமல் லாஸ்ட் டேட் ஈவினிங் மில்க் இன் ப்ரீவியஸ் பில், இந்த ஆப்ஷன் என்னங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போது 21/4/24 மாத்திரப்போ 21/30க்குரிய பிஎம்சி பில் அமௌண்ட்டும் லிட்டர் வந்திருக்குது. இதுக்குரிய பில்லை பார்க்கலாம். எக்ஸாக்டாக இருக்குது. 3,21,577.14 லிட்ரு 9,038. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 11ஆம் தேதி என்று 11/20க்குரிய பில் தொகை லிட்டர், அதுக்கு B2 11/20 அதுக்குரிய லிட்டர் 88.73. 3,13,663.28 அதுவும் கரெக்டாக இருக்கு. இப்போ 1ஆம் தேதி மாத்திரம் 1/4/24க்கு இங்கே ஒரு லிட்டரும் தொகையும் வருது. இங்கே பால் அளவும் தொகையும் மாறி இருக்குது. இது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 1 to 10 இந்த பில்லில் இங்கே கொடுத்துருக்கிற ஈவினிங் மில்க் 10ஆம் தேதிக்குரியது கிடையாது. இது 31/3/2024க்குரிய பால் பணம். ஓகேங்களா. இந்த டிக்கை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிடும். இது எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, 31/3 இந்த ஈவினிங் மில்கை நீங்கள் டைப் பண்ணிடணும். இது எங்கேருந்து எடுக்கணும்னா, 10ஆம் தேதி ஈவினிங் மில்கை பில்லோட ஈவினிங் மில்காக போடணும். இப்போ 31/3 இந்த அமௌண்ட் போட்டுக்கோங்களா. இப்போ 10/4/24 பார்த்தீங்கன்னா 434, ஆக்சுவலாக இங்கே 432 இருக்குது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இது 2வது பில்லில் போய் பார்க்கணும். 11/20 20ஆம் தேதிக்குரிய ஈவினிங் மில்க் 434 4383 இருக்குங்களா, அதை 10ஆம் தேதிக்கு டைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி 20ஆம் தேதியில் 404, ஆனால் இங்கே என்ன இருக்குது, 434 இருக்குது. 21/30 இருக்கிற 404 4483 இதை இங்கே டைப் பண்ணிடணும். இப்படி டைப் பண்ணுறப்போ கரெக்டாக நமக்கு இங்கே லிட்டரும் தொகையும் காமிச்சிரும். இந்த 1ஆம் தேதி மட்டும் நமக்கு டிஃபரன்ஸ் வரும். அந்த டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குது. இப்போ ஆக்சுவலாக வெளியேறு கொடுத்துட்டு எகைன் நம்ம விற்பனைங்கிறத கிளிக் பண்ணுறப்போ இப்போ பாருங்கள் 20/5/2024 இதில் பார்த்தீங்கன்னா பிஎம்சி ஈவினிங் மில்க் நமக்கு ஒன்றும் வரல. ஏன்னா 21/31 மே 24 பில்லு வர்றப்போ தான் நமக்கு பிஎம்சி ஈவினிங்குரிய குவான்டிட்டி வரும். ஸோ அப்போ தான் இதை என்ட்ரி பண்ணணும். ஸோ இதை பெண்டிங்காக வைக்கணும். இப்போ திருச்சி பில்லுலலாம் ஆட்டோமேட்டிக்காக 21ஆம் தேதியிலேயே ஈவினிங்கில் 2 மில்க் வரும், அதை எடுத்து போட்டுக்குவோம். இது கரூர் யூனியனில் கொடுத்துருக்கிற கான்செப்டில் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதியில், அதாவது மந்த்து எண்டு அல்லது 11/20 பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி மில்க்கு, 1 to 10 10ஆம் தேதி ஈவினிங் மில்க்கு, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஈவினிங்கில் சேர்த்துடுறாங்க. இது ஆக்சுவலாக கன்ஃபியூஷன் ஆகுது. அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. 4ஆம் நம்பர் சேல்ஸ் மெனுவில் 5 சேல்ஸ் ரிப்போர்ட்ஸ், இதில் 4 பிஎம்சி 10 days பில் ஸ்டேட்மெண்ட். இந்த ஆப்ஷனில் போயிட்டு
1/4/24 டு 10/4/24 கொடுத்து ப்ரிவியூ கொடுங்க. ஆக்சுவலாக நமக்கு யூனியன்லேருந்து வர வேண்டிய பில் ஃபார்மேட் இப்படி தான் வந்திருக்கணும். 31/3/24 ஈவினிங்கு, 10/4/24 மார்னிங். இதில் ஈவினிங் எம்டியாக இருக்கணும், 31 மார்னிங் எம்டியாக இருக்கணும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 11 to 20 இதில் பாருங்கள் 10/4 ஈவினிங் இதில் வந்துடுது, 20/4 மார்னிங் இங்கே வந்துடுது. ஸோ இந்த குவான்டிட்டியை இங்கே போட்டு கொடுத்துட்றாங்க. இதனால தான் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வருது.